கிறிஸ்தவ மக்களை நம்பி வந்து ஏன் தொகுதிக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஜெயிச்சிருவீங்கன்னு அவர் கேட்குறாரு. அந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தான். திருச்சி கிழக்கில் விஜயினுடைய வெற்றிங்கிறது சந்தேகத்திற்குரியதாக தான் எனக்கே தோணுது. அரசியல் களத்தில் விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய எழுச்சியும் செல்வாக்கம் இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அந்த செல்வாக்கை அஜித் பிரியாணி சமைக்கிற ஒரு வீடியோ வந்து மடைமாற்றி விட முடியுமா? அப்படி ஒருத்தன் நினைக்கிறானா அவனை விட முட்டாள் வேற யாரும் இருக்க முடியும். புரியுது சார். இந்த AK-64 என்னதான் சார் ஆச்சு? அது வந்து அஜித்துக்கே தெரியாது. ஆனால் என்னென்ன நடைமுறை என்ன அப்படின்னா, அஜித்தை வைத்து படம் தயாரிப்பதற்கு எந்த தயாரிப்பாளரும் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. இவர் 185 கோடி ரூபா கேட்குறாரு. ஆனால் அஜித்துக்கு வந்து 225 கோடி ரூபா கூட பிஸ்னஸ் கிடையாது. அப்போ இவரை வச்சு படம் எடுத்து 75 கோடி ரூபா நஷ்டம் அடைய யார் தயாராக இருப்பாங்க? அதாவது இந்த அஜித்தினுடைய ரசிகர்கள் விஜய்க்கு வாக்களிப்பதுங்கிறது மிக சொற்பமாக தான் இருக்கும். மற்றபடி பெரும்பாலான ரசிகர்கள் இந்த தேர்தலில் வந்து விஜயை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள். முன்னாடி வந்து இந்த இனிகோ இறுதியராஜன் வந்து அவர் வந்து முன்னாடியே விஜய்க்கு ஒரு வார்னிங் வந்து கொடுத்தாங்க. நீங்க வந்து பெரம்பூரை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்து போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்களே. இல்லை, அதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, இனிகோ இருதயராஜ் வந்து ஒரு ரவுடித்தனம் பண்ணுகிற நபர் கிடையாது, நான் கேள்விப்பட்ட வகையில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கிறிஸ்துவ மக்களோட பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி பழகிறவர். அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக முன் இருக்கிற ஒரு கேரக்டர். அதனால தான் அவர் வந்து அங்கே வெற்றி அடைஞ்சார். இந்த முறையும் அவருக்கு அங்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. திருச்சி கிழக்கில் பெருவாரியாக கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க. அந்த கிறிஸ்தவ மக்களோட இவருக்கு ஒரு கனெக்ட் இருக்கிறதுனால இவர் ஈஸியாக ஜெயிச்சு வர கொடுத்துருக்காங்க. விஜயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவ மக்களை நம்பித்தான் அங்கே போயிருக்காரு. அப்போ இனிகோ இருதயராஜ் என்ன நினைக்கிறாரு, நான் கிறிஸ்தவன், ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறவன், கிறிஸ்தவ மக்களோட நான் வந்து கனெக்டான ஒரு கேரக்டரு. ஆனால் நீங்கள் பெயரளவில் கூட கிறிஸ்தவர் கிடையாது. விஜயினுடைய நிஜ பெயர் ஜோசப் விஜயாக இருந்தாலும் அந்த ஜோசப் என்கிற கிறிஸ்தவ அடையாளத்தை அழித்து விட்டு அவர் விஜயாகத்தான் ஒரு அடையாளத்தை பெற்றிருக்காரு. நீங்கள் இது வரைக்கும் சர்ச்சுக்கு போனதா செய்தியும் இல்லை, வீடியோவும் இல்லை, ஃபோட்டோவும் இல்லை. அப்போ நீங்கள் பெயரளவுக்கு கூட கிறிஸ்தவர் அல்லாத நீங்கள் கிறிஸ்தவ மக்களை நம்பி வந்து ஏன் தொகுதிக்கு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஜெயிச்சிருவீங்கன்னு அவர் கேட்குறாரு. அந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தான். தனிப்பட்ட முறையில் கேட்டால் பெரம்பூரில் வேண்டுமானால் விஜய் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருச்சி கிழக்கில் விஜயினுடைய வெற்றிங்கிறது சந்தேகத்திற்குரியதாக தான் எனக்கே தோணுது. புரியுது. விஜயோட இந்த எலெக்ஷன் கேம்பெயினை வந்து தொடங்கி இருந்தாரு. கரெக்டா அஜித் சாரோட இந்த வீடியோ ஒன்று வந்து சமூக வலைதளங்கள் வந்து ரொம்பவே வைரலாக்கப்படுது. சினிமாவில் இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் இதே மாதிரி நடந்துட்டே இருக்கு சார். ஆமாம், அந்த விஜய் அஜித்துடைய நட்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சந்தேகத்திற்குரியது. இவங்க 2 பேரும் பயங்கரமான நண்பர்கள் மாதிரி இவங்க வெளியில் காட்டிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது அவங்க 2 பேருக்குள்ளே இருக்குது. அப்படி தான் நான் சந்தேகப்படுறேன், ரொம்ப அழுத்தமாக. ஆரம்ப காலம்லாம் எனக்கெல்லாம் தெரியும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய போட்டி இருந்தது. போட்டியை தாண்டி பொறாமையும் இருந்தது. நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். அஜித் விஜய் அப்படின்னு எழுதும் போது விஜய் தரப்பில் இருந்து என்னை போன்ற பத்திரிகையாளர்களை காண்டாக்ட் பண்ணி அஜித் விஜய்ன்னு எழுதாதீங்க, விஜய் அஜித்னு குறிப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. மக்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு தான் சொல்லியே பழகியிருக்காங்க. அப்போ இதன் மூலமே நீங்கள் வரிசையை புரிஞ்சுக்கலாம். எம்ஜிஆர் நம்பர் 1ன்னா சிவாஜி நம்பர் 2, ரஜினி கமல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரஜினி நம்பர் 1, கமல் நம்பர் 2. அப்போ அஜித் விஜய் அப்படின்னா அது காலப்போக்கில் என்ன ஆகும்னா அஜித் நம்பர் 1ஆகவும் விஜய் நம்பர் 2ஆகவும் மக்கள் மனதில் பதிவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தை வந்து ஊடகங்கள் செய்யக்கூடாதுங்கிறதுனால ஆரம்பத்திலேயே அதை கரெக்ட் பண்ணாங்க. விஜய் அஜித்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. அதனால தான் இன்றைக்கு விஜய் நம்பர் 1ஆகவும் அஜித் அதுக்கு கீழே இருக்கிறாரு. அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்தை நம்ம பேட்டி எடுக்க போகிறோம்னு வச்சுங்களேன், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பேட்டியா என்ன ஆன் த ரெக்கார்டாக நம்மளோட வந்து ஒரு ½ அன் ஹவர் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், ஆஃப் த ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பேசுவார். அந்த 1 மணி நேரத்தில் 55 நிமிஷம் விஜய் குறித்த கமெண்ட்ஸாக தான் இருக்கும். ரொம்ப டேரிங்காக கமெண்ட் அடிப்பார். நமக்கெல்லாம் அந்த அனுபவம் நடந்திருக்கு. ஆஃப் த ரெக்கார்டாக பேசுனதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது, அதுதான் பத்திரிகை தர்மம். அந்த அடிப்படையில் அவர் பேசிய கருத்துக்களை நம்ம பேச வேணாம். ஆனால் அப்படியெல்லாம் நடந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இமயமலையில் என் கொடி பறந்தால் உனக்கென்ன உனக்கென்னு தன்னுடைய படத்தில் ஒரு பாடலே வச்சார் அஜித். அந்த அளவுக்கு 2 பேருக்கும் பயங்கர இது இருந்தது. அதுக்கு அப்புறமா தான்
ரஜினிகாந்த் வந்து அஜித்தை கூப்பிட்டு, "நீ ரொம்ப லூஸ் டாக் விடுற, கொஞ்சம் வாயை அடக்கிக்க, அதுவும் பத்திரிகைக்காரன்ட்டெல்லாம் இந்த மாதிரி உளராத" அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி அஜித்தை வந்து ஒரு அமைதியான மனிதரா மாத்தினார். இதெல்லாம் கடந்த காலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வயது கொடுத்த பக்குவம் காரணமா அஜித்தும் விஜயும் சந்திக்கிறது. ஏதோ மங்காத்தா ஷூட்டிங்ல இல்லையே சந்திச்சு இவர் பிரியாணிய குடுக்க, இவர் அவருக்கு வாட்ச். ஏதோ வாட்ச குடுக்க, இப்படி எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அஜித்துடைய அப்பா இறந்து போனப்ப முதல் ஆளா விஜய் போனார். இது எல்லாமே வயது கொடுத்த பக்குவம் தான். ஆனா அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் போட்டிங்கிறது 2 பேருக்குள்ள இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலுமே விஜய் குறித்து ஒரு செய்தி வந்தா, அத மடைமாற்றும் அது மாரி அஜித் குறித்து ஒரு தகவல் வரும். அது அஜித் சொல்லி வருதா? அல்லது சுரேஷ் சந்திராவுடைய அறிவுறுத்தல்ல அவரு இந்த செய்திகள ஃபீட் பண்ணி வருதாங்கிறது தெரியாது. ஆனா வருது. அதுக்கு அடுத்து அஜித் குறித்து வருகிற செய்திகள் எதுவுமே தற்செயலாக வருவதில்லை. அவங்களுக்குன்னு ஒரு இணைய கூலிப்படை இருக்கு. சுரேஷ் சந்திரா பல பேருக்கு பணம் குடுத்து, அஜித்தை புகழ் பாடவும், அஜித்தை விமர்சிக்கிற என்னை போன்றவர்களை வசைபாடவும் ஒரு டீம் வச்சிருக்காரு. ஸோ அந்த மாரியான ஆட்கள் மூலமாகத்தான் இதெல்லாம் பரப்பப்படுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவர் தேர்தலுக்கு களத்துக்கு வந்து மக்களை சந்திக்கிற இந்த நேரத்தில இவர் பிரியாணி சமைக்கிற வீடியோலாம் வருது. இதெல்லாம் கூட திட்டமிட்ட ஒன்று தான். பட் அதே நேரம் அரசியல் களத்தில விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய எழுச்சியும், செல்வாக்கும் இருக்கிறத கண்கூடா பார்க்கிறோம். அந்த செல்வாக்க அஜித் பிரியாணி சமைக்கிற ஒரு வீடியோ வந்து மடைமாற்றி விட முடியுமா? அப்படி ஒருத்தன் நினைக்கிறான்னா, அவன விட முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. இல்ல சார். இப்ப அஜித்துக்கும், விஜய்க்கும் இந்த தொழில் போட்டி வந்து இருக்கலாம். இப்ப அஜித் ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல சார். அவங்க எல்லாரும் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற அந்த ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. இப்ப கரெக்ட்டா இப்ப இபிஎஸ் வந்து அஜித்தோட புகைப்படத்தெல்லாம் வச்சு, அவருடைய ரசிகர்கள் ஓட்ட வாங்குறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே சார். அஜித் அமைதியா இருந்தாலும், அந்த அரசியல் வந்து அஜித்த விட்டபாடு இல்லையே சார். அதாவது இந்த அஜித்தினுடைய ரசிகர்கள் விஜய்க்கு வாக்களிப்பதுங்கிறது மிக சொற்பமா தான் இருக்கும். எப்பயுமே ஒரு நடிகனுடைய ரசிகனுக்கு வந்து ஒரு பெரிய அறிவு இருக்காது. பெரிய புரிதல் இருக்காது. பெரிய பக்குவம் இருக்காது. அவன் பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரிச்சு விட்ட மாடு மாரி ஒரு மூளை மழுங்கடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் இந்த ரசிகர்கள். அதனால அவன பொறுத்தவரைக்கும் என்ன நெனச்சுக்கிட்டு இருப்பான், அஜித்தும், விஜயும் சண்டைக்காரங்க. 2 பேரும் நேர்ல பார்த்தா கட்டி உருளுவாங்க. அப்ப நமக்கும் வந்து விஜய் எதிரி அப்படிங்கிற மனநிலையில தான் அஜித் ரசிகன் இருப்பான். ரொம்ப பக்குவப்பட்ட, ரொம்ப மெச்சூர்டான ஆட்கள் ரொம்ப கம்மி. இப்ப நமக்கே நெறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ட்விட்டர்லலாம் நம்மள டேக் பண்ணிலாம் கூட சில பேர் போடுவாங்க. சார், நான் வந்து அஜித் ரசிகன் தான். ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு பல பேர் போடுறாங்க. ஆனா அது ரொம்ப சொற்பம் தான். மத்தபடி பெரும்பாலான ரசிகர்கள் இந்த தேர்தல்ல வந்து விஜய வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் தான். அதுல மாற்றம் இல்ல. அதனால அஜித் ரசிகர்களுடைய வாக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப விஜய்க்கு இந்த வாக்குகள் கிடைக்கலன்னா, இது யாரு பக்கம் வரணும் அப்படிங்கிறதுல திமுகக்கும், அதிமுகக்கும் ஒரு பெரிய போட்டியே இருக்கு. அதில் ஒன்று தான் இப்ப எடப்பாடி கலந்துக்கிற இதுல அஜித் இருக்கிற மாரியான ஒரு ஃபோட்டோ காட்டப்பட்டது. இது உண்மையா? பொய்யா? எப்போ எடுக்கப்பட்டது? இது எதுவுமே அஜித் ரசிகன் யோசிக்க மாட்டான். எடப்பாடி பக்கத்துல நம்ம தல இருக்கா, அப்ப நம்ம ஓட்டு எடப்பாடிக்கு தான்னு அவன் முடிவு பண்ணிருவான். ஆனா இதுக்கு இடையில திமுக வந்து ஸ்மார்ட்டா ஒரு மூவ் பண்ணாங்க. அது நடக்கல. என்னன்னா, அஜித்துடைய கால் ஷீட்ட ரெட் ஜெயன்ட் நிறுவனம் ட்ரை பண்ணாங்க. இன்னொரு பக்கம் சன் பிக்சர்ஸ் ட்ரை பண்ணாங்க. அப்ப அந்த நிறுவன படங்களில் அஜித் கமிட் ஆயிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியில வந்தா, இந்த ரசிகன் என்ன நினைப்பான், அப்ப அஜித்துக்கு வந்து திமுக மேல கோவம்லாம் இல்ல. அவர் திமுகவுக்கு ஆதரவானவர் தான். அப்ப நம்மளும் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். ஆனா என்னன்னா, துரதிர்ஷ்டவசமாக அந்த காம்பினேஷன்ல ப்ராஜெக்ட் எதுவும் மூவ் ஆகல. புரியுது சார். இந்த AK-64 என்னதான் சார் ஆச்சு அது? அது வந்து அஜித்துக்கே தெரியாது. ஹிந்தில ஒரு வார்த்தை இருக்கு. ராம் ஜானே. அதுனா அது கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அஜித் ஜானே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா என்னன்னா நடைமுறை என்ன அப்படின்னா, அஜித்தை வைத்து படம் தயாரிப்பதற்கு எந்த தயாரிப்பாளரும், எந்த தயாரிப்பு நிறுவனமும் தயாரா இல்ல. இதுதான் உண்மை. இத நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அஜித் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும். நீங்க அந்த கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்து தானே ஆகணும். அதுதானே எதார்த்தம். பாருங்க அஜித் வந்து இவ்வளோ பெரிய நடிகர். அவர் நடித்து படம் வெளியாகி ரொம்ப வருஷம் ஆகுது. ரொம்ப மாசம் ஆகுது. ஆனா அடுத்த படம் அறிவிக்கவே இல்ல அப்படின்னா என்ன காரணம்? அவருக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, அவர வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு 10 புரொடியூசர் அவர் வீட்டு வாசல்ல போய் நிக்கணுமே. இல்ல சார். ஏன் அந்த ஒருத்தரும் நிக்கல? ரேசிங்ல வந்து பிஸியா இருக்காரு. ஸோ அதனால தான் அந்த அது ஒரு காரணம் தான். ஏன் கடந்த காலங்கள்ல அவர் ரேசிங்ல பிஸியா இருந்துகிட்டே படத்துல நடிக்கலையா? அதுக்கு அடுத்து நான் சொல்றேன். ரேசிங்ல பிஸியா இருக்கார்ல. அப்புறம் எந்த அடிப்படையில நாங்க வந்து பிப்ரவரி மாசம் புது படத்த அறிவிப்போம்னு அஜித் அறிவிச்சாரு. அவர் தானே அறிவிச்சாரு. அது ஒண்ணும் ஏஐ கிடையாதுல்ல. என்ன அவரு தான் அறிவிச்சாரு. அப்புறம் எதுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன மாசக்கணக்குல ஆஃபீஸ் போட்டு ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சு எதுக்கு வந்து ப்ரீ புரொடக்ஷன் ஒர்க் பார்க்குறீங்க?
அனிருத்தை போய் எதுக்கு கமிட் பண்ணீங்க? எத்தனை பேரை நீங்க அந்த படத்துக்கு கமிட் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்ப இந்த வருஷம் அந்த படம் ஆரம்பிக்கல அப்படின்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் எதுக்கு வச்சிருக்கீங்க? அதனால பார்த்தீங்கன்னா, உண்மை என்ன அப்படின்னா, அஜித்தை வைத்து படம் தயாரிக்க யாரும் தயாரா இல்ல. பல நிறுவனங்களுக்கு போனாங்க. 185 கோடி சம்பளம் அப்படிங்கும்போது பல பேர் தெறிச்சு ஓடுறாங்க. அஜித்துடைய மார்க்கெட் நிலவரம் தெரியாம சில வட இந்திய நிறுவனங்கள் இது இவரோட படம் பண்றதுக்கு முன் வந்தாங்க. சில இன்வெஸ்டர்ஸ்லாம் முன் வந்தாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு என்கொயரிய போடும்போது அஜித்துக்கு அவ்வளவு வேல்யூ இல்ல. என்ன அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அவங்களும் பின்வாங்கிட்டாங்க. ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். இவர் ரூ. 185 கோடி கேட்கிறாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் கதையில பார்த்தீங்கன்னா, மோகன்லால் இருக்காரு. அவருக்கு வந்து ரூ. 25 கோடி சம்பளம். புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தினுடைய பட்ஜெட் 280 கோடி. ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் அப்படி நகர்ந்து போச்சு அப்படின்னா, வட்டி கிட்டின்னு சேர்த்து ஒரு 300 கோடி ஆயிடும். ஆனா, அஜித்துக்கு வந்து ரூ. 225 கோடி கூட பிசினஸ் கிடையாது. அப்ப இவர வச்சு படம் எடுத்து ரூ. 75 கோடி நஷ்டம் அடைய யார் தயாரா இருப்பாங்க? என்னதான் கார்ப்பரேட் நிறுவனமா இருந்தாலும், ஒரு ரூ. 75 கோடி தூக்கி ரோட்ல போட முடியாதுல்ல. ஸோ இதுதான் நிலைமை. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா, விஜய் அவ்வளவு வாங்கிட்டாரா? அப்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கி ஆகணுங்கிறதுனால, அந்த சம்பளத்தில அவர் ரொம்ப விடும்பி புடியா இருக்காரு. இதுதான் காரணம். இதுக்கு இடையில என்னன்னா, ஒரு ஸ்மார்ட்டா அவர் மூவ் பண்றாங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய கேப் ஆவுது. தொடர்ந்து நமக்கு ரேஸ் வேற இருக்கு. புரொடியூசர் நமக்கு கிடைக்கல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, அந்த ரேஸ் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாரு ஏஎல் விஜய் வச்சு. அதுக்கு தான் பல நடிகர்கள அந்த ரேஸ்க்கு கூட்டிட்டு போயி, பார்வையாளரா நிக்க வச்சு, அவங்க கிட்ட ஒரு பைட்ஸ் வச்சு, அப்படியே எடுத்துட்டாரு. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி தான். இப்ப திடீர்னு என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இதையே ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா விட்டா என்ன? இந்த F1ன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அது பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி ஒரு அனுபவத்த குடுக்கும். இப்ப நமக்கு படம் இல்லைங்கிற அந்த இடைவெளியையும் சமன் செய்வதற்கு இந்த ப்ராஜெக்ட் உதவும் அப்படின்ட்டு, இப்ப இந்த அஜித் குமார் ரேசிங் கம்பெனியையே ஒரு ஃபிலிம் சேம்பர்ல ஒரு பட நிறுவனமா ரெஜிஸ்டர் பண்ணி, இப்ப அந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அஜித்தை பொறுத்தவரைக்கும் அவரை வைத்து படம் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. இல்ல சார். இப்ப அஜித், ஆதிக் இந்த படம் வந்து தள்ளி போறதுக்கு காரணமா இன்னொரு காரணம் சொல்றாங்க சார். அது வந்து இப்ப சிறுத்தை சிவா வந்து அஜித் சார் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து கொஞ்சம் டிராப் ஆன நிலையில இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சிறுத்தை சிவாவோட அஜித் வந்து படம் பண்ற விஷயமும் உண்மைதான். அத நம்ம தான் பிரேக் பண்ணோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கங்குவாக்கு பிறகு சிறுத்தை சிவாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்துன்னு சொல்றேன். சிறுத்தை சிவாவுடைய லைனப் என்ன அப்படின்னா, கங்குவா. கங்குவா முடிச்சுட்டு வந்தவொன்னே சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அஜித். அதான் அவருடைய ப்ராஜெக்ட். ஆனா, இப்ப கங்குவா படம் எடுக்கும்போதே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத ஒரு பார்ட் 2 2 பார்ட்டுங்கிற மாரி பிளான் பண்ணி அது ரொம்ப பெருசாயிடுச்சு. இப்ப கங்குவா ரிலீஸ் ஆயி ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஃப்ளாப்னா சாதா ஃப்ளாப் இல்ல. சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற ஒரு படுதோல்வி படமா அது மாறிடுச்சு. இப்ப மாறுனவொன்னே என்ன பண்ணாங்க, அந்த அஜித் ப்ராஜெக்ட்லேருந்து சன் பிக்சர்ஸ் பேக் அவுட் ஆயிட்டாங்க. என்ன காரணம்னா, சிவாவ வச்சு பண்ணோம்னா இது வேலைக்கு ஆகாது. ஏற்கனவே அண்ணாத்தையில நம்ம கைய சுட்டுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க நகர்ந்துட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த அஜித்த வச்சுக்கிட்டு வெவ்வேறு இடங்கள்ல டிராவல் பண்ணி பார்த்தாரு. எங்கேயுமே தயாரிப்பாளர் கிடைக்கல. அடுத்து ரஜினி கிட்ட போனாரு. ரஜினி கிட்ட போம்போது இவர் என்ன நெனச்சாரு, இப்ப ரஜினி வந்து நமக்கு டேட் தருவாருன்ட்டு போனாரு. ரஜினி ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாரு. இதெல்லாம் அடுத்து விஜய் சேதுபதி கிட்ட போறாரு. அவர் வந்து பவுண்டு ஸ்கிரிப்ட் கேட்கிறாரு. இந்த விஷயத்த அஜித் கிட்ட இவர் ஷேர் பண்றாரு. அப்ப அஜித் ரொம்ப ஃபீல் பண்ணி, சரி ஓகே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு இவர்கிட்ட அவரு அஷ்யூரன்ஸ் குடுத்தாரு. அதுக்கு 2 காரணம். ஒண்ணு சிவா மீதான அந்த நன்மதிப்பு. அவர் கஷ்டப்படுறாரு. அவருக்கு படம் குடுப்போங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு சிவா பண்ற படம் ஆதிக் படத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா பட்ஜெட் கம்மி. அப்ப தயாரிப்பாளர் கிடைப்பாங்கங்கிறது ஒரு காரணம். புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் மேட்டர். இப்ப எந்த ப்ராஜெக்ட்டுக்கு புரொடியூசர் கிடைக்கிறாங்களோ, அது அவருடைய அடுத்த படமாக வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கும் தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா, இவர் 185 கோடியிலிருந்து இறங்கி வராத வரை, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் விஜய்க்கு அஜித்துக்கு வந்து புரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க. இப்ப சிவா கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணி குடுக்குறாரு. ஆக்சுவலா அஜித் சார வச்சு நல்ல படங்கள் குடுத்தது வந்து விஷ்ணுவர்தன் தான். அவர் ரொம்ப நாளா வந்து ஒரு படம் வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அந்த ஒரு வாய்ப்ப வந்து அஜித் சார் குடுக்க மாட்றாரு. அது என்ன காரணம்? இல்ல அது அப்படி கிடையாது. 2, 3 ப்ராஜெக்ட்டுக்கு அஜித்துடைய பரிசீலனை பட்டியல்ல இருந்தது விஷ்ணுவர்தன். என் இது சரியாக இருக்கும் பட்சம், அந்த விடாமுயற்சி படம் வந்துச்சுல்ல, அந்த விடாமுயற்சி வந்து லைக்காவுல தயாரிச்சது. அந்த லைக்காவுல அஜித் பண்ற படத்தினுடைய டைரக்டர் யாருன்னா, முதல்ல விக்னேஷ் சிவன். அதுக்கப்புறம் தானே அவர நீக்கிட்டு மகிழ் திருமேனி வந்தாரு. அந்த விக்னேஷ் சிவன கமிட் பண்றதுக்கு முன்னால,
லைக்காவுக்கு டேட் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ண உடனே அஜித் வந்து ஒரு 2-3 டைரக்டர் லிஸ்ட்டில் வச்சுருந்தாரு. அதில் ஒருத்தர் விஷ்ணுவர்தன். அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது என்னன்னா, நான் ஒரு ஹிந்தி படம் ஒன்று பண்ணுறேன். அதேமாதிரி சல்மான் கானுடைய ரிலேட்டிவே யாரையோ வச்சு ஒரு படம் பண்ணார் அவர். நான் அதில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த இதில் விஷ்ணுவர்தன் கிடையாது. அதுக்கப்புறமா தான் விக்னேஷ் சிவன் அவங்க போட்டது. அப்போ விக்னேஷ் சிவனை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையாகி அவர் தூக்குறாங்க. தூக்கிட்டு அடுத்து யார டைரக்டரா போடுறதுன்னு யோசிக்கும்போது, இவங்க மறுபடியும் போனது விஷ்ணுவர்தன் கிட்ட. அப்ப பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவர்தன் வேற ஒரு ப்ராஜெக்ட் அநேகமா நேசிப்பாயாக படமாக இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுல அவரு பிஸியா இருந்ததுனால தான் மறுபடியும் மகிழ் திருமேனி கிட்ட போனது. அதனால அஜித்தினுடைய லிஸ்ட்ல வந்து விஷ்ணுவர்தன் இருந்தார். அநேகமாக இன்னமும் இருப்பார். அதுக்கு அடுத்து பாலகுமாரனுடைய கதை, உடையார்ன்னு ஒரு கதை எழுதினார். அந்த ராஜேந்திர சோழனுடைய அந்த காலகட்டம் குறித்து. அந்த சப்ஜெக்ட்ல கூட அஜித் நடிக்கிறதா ஒரு ப்ராஜெக்ட்லாம் நடந்தது. அது பெரிய பட்ஜெட்டுங்கிறதுனால ஒரு கட்டத்தில அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அதனால அதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கலாம். பட் எல்லாத்துக்கும் அஜித் சம்பளத்த குறைக்கணும். அப்பதான் அவருடைய அடுத்த படம்ங்கிறதே உங்களுக்கு மூவ் ஆகும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார். நன்றி. நன்றி.